அப்போ நிறைய நேரம் நிறைய தடவை சாப்பிட்டாலோ இல்லை நம்ம உணவில் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகாத உணவு, பிரியாணி, பரோட்டா, இல்லை ஒரு மசால் தோசை சாப்பிட்டோம்னா நமக்கே தெரியும் அது சீக்கிரம் செரிமானம் ஆகாது. நிறைய நேரம் வயிறு ஒரு மாதிரி வீங்கியே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நிறைய நேரம் வயிற்றுக்குள்ள உணவு இருக்குன்னு அர்த்தம். நிறைய நேரம் உணவு இருந்துன்னா நிறைய ஆசிட் சுரக்கும். இருக்கும்போதெல்லாம் ஆசிட் சுரந்துட்டு இருக்கும். நிறைய நேரம் ஆசிட் சுரந்ததுன்னா அதுல கொஞ்சம் ஆசிட் மேல வரும். இதுதான் கேர்டுன்னு சொல்றாங்க. ஓகே, லைக் அந்த காக்கா கதை மாதிரி எப்படி கல்லு போட போட தண்ணி மேல வருதோ அந்த மாதிரி சாப்பாடு போட போட அந்த ஆசிட் வந்துட்டு மேல வரதுனால நினைச்சிட்டீங்கன்னா வயிற்றுல ஆசிடுக்கு இடம் இருக்காது, அது மேல வரும். நிறைய சாப்பிடுறோமோ ஆனா டைஜஸ்ட் ஆகாம இன்னும் சாப்பிடுறதுனாலதான் வந்து நெஞ்செரிச்சல் வருது அப்படின்னு சொல்லிருக்கீங்க சார். ஆமா. ஓகே, இது இப்போ இந்த ஆசிட் மேல வந்தா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் மேல வரதெல்லாம் கீழே தான் போகும், அப்படிதானே? மேல வர்றது கீழே போயிடும். அதே மாதிரி